ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு பெரியபாளையம் மினி விளாக் பார்க்கலாமா? இது வந்து ஆடி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துட்டோம். ஆடி ஸ்டார்ட் ஆகிட்டா கோவிலில் ரொம்ப க்ரௌடாக இருக்கும்னு சொல்லிட்டு முன்னாடியே போயிட்டோம். ட்ராவல் பண்ணுறப்பவே எல்லாருமே தூங்கிட்டாங்க. சரி, யாராச்சும் ஒருத்தராவது முழிச்சிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் முழிச்சிட்டு இருந்தேன். கோவிலுக்குள்ளே என்டர் ஆயாச்சு. நாங்கள் போனது வந்து ஒரு டியூஸ்டேவாக இருந்துச்சு. ஸோ கோவிலில் க்ரௌடாக இருக்கும்னு நினச்சோம். போன உடனே அம்மாவும் பாட்டியும் பொங்கல் வைக்கிறதா வேண்டியிருந்தாங்க. ஸோ 2 பேரும் தனித்தனியாக வச்சுட்டு இருந்தாங்க. பொங்கல் வைக்கிறப்ப பிரணீதா அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தா. ஸோ பக்கத்தில் கடையெல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தேன். அப்படி நாங்கள் கோவில் ஒரு ரவுண்ட் அடிச்சு முடிக்கிறதுக்குள்ள அம்மா பொங்கல் செஞ்சு முடிச்சிட்டாங்க. லாஸ்டா நான் போய் முந்திரி திராட்சை மட்டும் தாளிச்சு கொட்டிட்டேன். இதுவே எனக்கு ஒரு பெரிய வேலையா தெரிஞ்சது. அர்ச்சனைக்கு தேங்காய் பழம்லாம் வாங்கிக்கிட்டாங்க. அன்னைக்கு வெயில் வந்து கம்மியா தான் இருந்தது, பட் ஹீட் வந்து ரொம்பவே தெரிஞ்சது. கோவில்ல நாங்க நினைச்ச அளவு கூட்டம் இல்ல. பொது தரிசனம்லயே போயிட்டு நல்லா சீக்கிரமா பார்த்துட்டு வந்துட்டோம். கோவில்ல கூட்டம் இல்லாததால படப்படன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு சீக்கிரமா கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி நாங்க வந்து பெரியபாளையம் போயிட்டு பொம்மையே வாங்காம வந்திருக்கோம். பெரியபாளையம்க்கு நாங்க வந்து ஓலா ரெண்டல்ஸ் புக் பண்ணியிருந்தோம். அந்த கார்லயே ரிட்டர்ன் ஆயிட்டோம். வீடியோ எடுக்கிறப்பதான் பார்த்தா நாங்கள் வந்து குங்குமமே வைக்கல. இது எல்லா கோவிலுமே கையில் தந்துருவாங்க. பெரியபாளையம்ல வந்து பாக்கெட்டில் தருவாங்க. ஸோ எல்லாமே படப்படம் நடந்ததுனால அங்கே வைக்க மறந்துட்டோம். அப்படியே பாட்டி வீட்டில் கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணிட்டு நைட் ஆயிடுச்சு. நைட்டு தாத்தா அத்தோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.